ஸோ அதிரடியாக கேப்டன்சி டாஸ்க் வந்துருச்சு. கேப்டன்சி டாஸ்க் என்னவா இருந்திருக்கும், எதனால் முத்து தோத்தாருன்னு நம்மலாம் மார்னிங் ப்ரமோ பார்த்து மண்டே உடச்சிட்டு இருந்தோம். ஸோ அதோட டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் இப்போ வந்துருச்சு. தீபக் வந்து வாசிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 போட்டியாளர்களுக்கும் 3 வீல் பேரோன்னு ஒரு சின்ன தள்ளு வண்டின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தள்ளு வண்டி மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும், அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு வெயிட் பேட்ஜ் கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்ஜ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எடை இருக்கும். ஒரு டார்கெட் வெயிட்டை ஃப்ரண்ட்டில் வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 கிலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வெயிட் அங்கே வச்சுருவாங்க. அந்த 400 கிலோவுக்கு ஒரு போட்டியாளரும், அதாவது முத்து, ஜாக்லின், விஷால் இந்த 3 பேரும் இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்கள அந்த வண்டியில் வச்சு இங்கேருந்து அங்கே தள்ளிட்டு போய் கொண்டு போய் விடணும். இப்போது 400 வெயிட் அச்சீவ் பண்ணணும்னா நான் ஒரு 4-5 பேர், ஒரு 80 கிலோ 90 கிலோ இருக்கிற ஒரு 4-5 பேரை நான் இங்கேருந்து அங்கே வர ஒருத்தரையாக தள்ளி கொண்டு போய் விடணும். அதுக்கு யார் எனக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து நிற்பாங்க. அதனால தான் இந்த டாஸ்க்குக்கு பேரே மாஸ். அதாவது எவ்வளோ மக்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் உன்னால் அந்த டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ண முடியும். அதனால இப்போ எனக்கு வந்து 4 பேர் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க 4 பேரையும் நான் ஒருத்தராக கொண்டு போய் அந்த தள்ளுவண்டியில் வச்சு தள்ளி அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரணும். இதில் என்ன ஒரு பெரிய பாயிண்ட்னா, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு திடீர்னு பாதியில் வந்துட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நிற்கலாம். ஆனால் அங்கே போய் நம்ம இந்த எண்டிலேருந்து அந்த எண்டில் கொண்டு போய் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க மாற முடியாது. அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கிறவங்க வந்து இல்லை நான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாறி போய்க்கலாம். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே முத்துக்குமரன் கரெக்டாக கேட்குறாரு. அந்த கரெக்டு வெயிட்டு யார் வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ, பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க் போல் இருக்குது, அந்த கரெக்ட் வெயிட்டை யார் ஃபஸ்ட் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 3 பேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸில் போய் நிற்கிறாங்க, யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ சப்போர்ட்டுக்கு ஒருத்தரையாக கூப்பிடுறாங்க. அப்போ முத்துக்குமரன் பக்கத்தில் ஃபஸ்ட்டு மஞ்சரி போய் நிற்கிறாங்க, சௌந்தர்யா ஃபஸ்ட்டு ஜாக்லின் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் விஜய் விஷாலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அன்ஷிதா போய் நிற்கிறாங்க. இப்போ கடைசியில் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா முத்துக்குமரனுக்கு மஞ்சரியும் ராணவும் நிற்கிறாங்க, ஜாக்லினுக்கு பவித்ராவும் சௌந்தர்யாவும் நிற்கிறாங்க, விஷாலுக்கு வந்து அன்ஷிதா, ஜெஃப்ரி, ரஞ்சித் 3 பேரும் நிற்கிறாங்க. அருண், ராயன், தீபக் 3 பேரும் யார் பக்கமுமே போகாமல் அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ இதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார்